ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, நம்ம ஸ்கின்னை ஒயிட்டன் பண்ணிக்கிறதுக்காக இருக்கட்டும், அண்டர் ஆர்ம்ஸ் ஒயிட்டன் பண்ணிக்கிறதுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் தனித்தனியாக க்ரீம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இன்றைக்கி நான் ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த ஒரு க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அண்டர் ஆர்ம்ஸில் இருக்கக்கூடிய கருமையும் போக்கும், நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய கருமையும் வந்து பார்த்திங்கன்னா போக்கிடும். ஸோ அந்த க்ரீம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கெலாம் முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெல் ஐக்கான் இருக்கு இல்லையா, அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆன் செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் புதுசாக வீடியோ போட்டேன் அப்படின்னா உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் எடுத்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் நான் எடுத்திருக்க பருப்பு வந்து பார்த்திங்கன்னா மசூர் தால்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பருப்பு தான் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு துவரம் பருப்பு வகையை சேர்ந்தது தான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய துவரம் பருப்பு வந்து யூஸ் பண்ணுவோம். இது வந்து நார்த் இண்டீஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பருப்பு. இந்த பருப்பு நம்மளோட ஸ்கின்னை ஒயிட்டன் பண்ணும். நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய கருமையை வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணும். நம்ம ஸ்கின்னை லைட்டன் பண்ணும். இந்த க்ரீம் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய டார்க் சர்க்கிள், டார்க் ஸ்பாட்ஸ் இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு ஆன்டி ஏஜினிங் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா அதையும் சரி பண்ணும். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த பருப்பு எடுத்துக்கோங்க. இந்த பருப்பில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு நீங்கள் பருப்பை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அந்த கழுவுன ஃபஸ்ட்டு தண்ணியை கீழே ஊற்றிட்டு திரும்ப இதில் தண்ணி ஊற்றி பருப்பை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி நேரத்துக்கு வந்து ஊற வச்சுக்கோங்க. பருப்பு நல்லா ஊறி வரணும். இப்போ பாருங்கள், பருப்பு வந்து நல்லா ஊறி வந்துருச்சு. இதில் ஊற வச்ச இந்த தண்ணி இருந்தது இல்லையா, அதை வந்து தனியாக ஒரு கிளாஸில் எடுத்து வச்சுருக்கேன். பருப்பு அப்படி எடுத்து கைகளில் உடச்சிங்க அப்படின்னா அது 2ஆக உடஞ்சி வரணும். பருப்பு அந்தளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கணும். நல்லா ஊறி இருக்க பருப்பை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. நான் தண்ணி எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஊறின தண்ணி, அந்த தண்ணியை கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்சியில் வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தண்ணியை ரொம்ப ஊற்றக்கூடாது. சும்மா ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் ஊற்றினா போதும். மிக்சியில் அரைச்சிட்டு வந்ததை இந்த மாதிரி வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டிக்கோங்க. அதில் ஒரு பால் வரும் பாருங்கள், அந்த பாலை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அரைக்கும் போது ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சிங்க அப்படின்னா தண்ணி மாதிரி இருக்கும். அதனால் நான் சொன்ன கணக்கு தான், 1 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அப்படி அரைப்படாது அப்படின்னா கூட கொஞ்சம் 1/2 ஸ்பூன் ஊற்றி அரைச்சி பாருங்கள். நான் வந்து பருப்பு ஊற வச்ச தண்ணியவே பயன்படுத்தினேன். இதுக்கு பதிலாக அரிசி கழுவுன தண்ணி இருக்கு இல்லையா, அதை கூட வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ பாருங்கள், பருப்பு ஊற வச்சு அதுலேருந்து நம்ம பால் எடுத்து வச்சுருக்கோம். இந்த பால் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக நமக்கு வந்து பயன்பட போகுது. இதை யூஸ் பண்ணி தான் நான் ஒரு க்ரீம் உங்களுக்கு ரெடி பண்ணி காட்ட போகிறேன். வேறொரு பவுலில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த பாலை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நான் தனியாக ஒரு பவுலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பால் சேர்த்து வச்சுருக்கேன். இது கூட வந்து ஆலிவேரா ஜெல் வந்து நான் சேர்க்க போகிறேன். நான் வந்து ரெடிமேடாக இருக்கக்கூடிய ஆலிவேரா ஜெல் வந்து இன்றைக்கி சேர்த்து பண்ணி காட்டுறேன். நீங்கள் வீட்டில் செடி இருந்தது அப்படின்னா அதுலேருந்து எடுத்து கூட வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆலிவேரா ஜெல் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஆயில் வந்து சேர்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் சேர்க்கக்கூடிய ஆயில் என்ன அப்படின்னா விட்டமின் இ ஆயில் வந்து சேருங்க. அதெல்லாம் எனக்கு கிடைக்காது சிஸ்டர் அப்படின்னா நார்மலாக நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய தேங்காய் எண்ணெய் இருக்குது பார்த்திங்களா, அது சேர்க்கலாம். என்னோடய ஸ்கின் ஆயிலி ஸ்கின் அப்படிங்கிறனால ஆயில் சேர்க்காமல் இந்த க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். உங்களோட ஸ்கின் ஆயிலி ஸ்கின்னா நீங்கள் சேர்க்க வேணாம். சப்போஸ் வேறு ட்ரை ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின் இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஆயில் சேர்த்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. க்ரீம் நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. நிறைய பேர் கேட்பீங்க, அக்கா இதை ஸ்டோர் பண்ணி வைக்கலாமான்னு சொல்லி. ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ரூம் டெம்பரேச்சரில் வைக்கிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 3 டேஸ் தான் வந்து வரும். ஏன்னா அதுக்கு மேலே ஸ்மெல் வர ஆரம்பிச்சிரும். நீங்கள் ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா ரூம் டெம்பரேச்சரில் வைக்காதீங்க, ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணுங்கள். ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணும்போது நம்ம ஒரு 15 டேஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டைம் கிடைக்காது, ஒன்ஸ் நான் ரெடி பண்ணி வச்சு ஸ்டோர் பண்ணிக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நமக்கு க்ரீம் ரெடியாக இருக்குது. இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதை என்னோடய கைகளில் உங்களுக்கு இன்றைக்கி நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தம்ப்நெயிலில் நீங்கள் பார்த்த மாதிரி உங்களோட ஃபேஸுக்கும் பயன்படுத்தலாம், உங்களோட அண்டர் ஆர்ம்ஸை ஒயிட்டன் பண்ணிக்கிறதுக்கும் இந்த க்ரீம் வந்து பயன்படுத்தலாம். ரெண்டுத்துக்குமே நல்ல ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட் வந்து கொடுக்கும். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அண்டர் ஆர்ம்ஸ் வந்து ரொம்ப பிளாக்காக இருக்கும். பேக் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க, என்னென்னமோ பண்ணி பார்த்துருப்பீங்க, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாமல் இருந்திருக்கும். ஆனால் இந்த ஒரு க்ரீமை டெய்லி பேஸஸில் நீங்கள் வந்து நார்மலாக டே டு லைஃப்பில் யூஸ் பண்ணி பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து தெரியும். இந்த க்ரீம் வந்து நம்மளோட ஸ்கின்னை லைட்டன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னில் வரக்கூடிய பிம்பிள் மார்க்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து க்யூர் பண்ணும். உங்களுக்கு ஆன்டி ஏஜினிங்னால விரிங்கிள்ஸ், அதாவது முக சுருக்கம் இருந்தது அப்படின்னா அதையும் சரி பண்ணும். டார்க் சர்க்கிள், டார்க் ஸ்பாட்ஸ் இந்த மாதிரி பிரச்சனைகளையும் வந்து பார்த்திங்கன்னா க்யூர் பண்ணி கொடுக்கும். ஸோ நிச்சயம் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருப்பேன். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் வந்து தாராளமாக கேளுங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அதுக்கான ஆன்சர் வந்து கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.